சார், எனக்காக ஒவ்வொரு தடவையும் நீங்களே வரணுமா? அபி, நான் வந்தது தப்பா? என்னையும் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஐயோ சார், உங்களை நான் வரக்கூடாதுன்னு சொல்லல சார். எனக்காக நீங்க இவ்ளோ மெனக்கெடுறீங்களேன்னு தான் கேட்டேன். அபி, நீங்க எனக்காக மெனக்கெடலையா? என் கம்பெனிக்காக டே நைட்டா வேலை செய்யலையா? அதுக்கு தான் நான் சம்பளம் வாங்குறேனே சார். அபி, நான் காருக்குள்ளேயும் நீங்க வெளியே இருந்து பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அபி. எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது. ஸோ ப்ளீஸ் கெட் இன். சரி சரி, சாரி சார், சாரி சார். வாங்க. என்ன அபி நீங்க ஒன்னு சாரி சொல்றீங்க, இல்லைன்னா பதட்டமா வரீங்க? யூ சம்திங் டிஃப்ரெண்ட் அபி. போலாமா? அபி, நாம இப்போ எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்கு தானே சார்? இல்ல அபி, ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். முக்கியமான இடமா சார்? அங்கெல்லாம் நான் எதுக்கு சார்? இப்போ எதுக்கு நீங்க பதட்டமா வரீங்க? உங்களுக்கு தான் இப்போ இங்கிலீஷ்லாம் நல்லா புரியுது இல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் சரிதான் சார். ஆனா புது புது ஆளுங்களை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடுது சார். வாயில இருந்து பேச்சே வர மாட்டேங்குது. எல்லாம் ஒரு நாளே மீட்டிங் தான், அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். எப்படி சார் நீங்க எல்லாத்தையும் இவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிறீங்க? நம்மளால முடியும் நம்ம நம்பிட்டோம்னா எல்லாமே நமக்கு ஈஸி தான் அபி. அண்ட் இப்போ நம்ம 2 பேரும் மீட்டிங்கெல்லாம் போல, ஷாப்பிங்க்கு போகிறோம். ஷாப்பிங்கா? ஆமாம் அபி, கொஞ்சம் ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சார், உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு சரியா இருக்குன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சவர் தானே. சூப்பராக செலக்ட் பண்ணி ட்ரெஸ் பண்ணுறீங்க. இதுக்கு நான் வேணுமா சார்? அபி, ஷாப்பிங் எனக்காக இல்லை, உங்களுக்காக. எனக்கா? சார், எனக்கு எதுவும் வேண்டாம் சார். காம் டவுன் அபி. நாளைக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்கு. அண்ட் கம்பெனியோட சீஃப் டிசைனர் நீங்கள் தானே. எல்லாரும் முன்னாடி நீங்கள் கம்பீரமாக இருக்க வேண்டாமா? முதல்ல இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். நல்லா மாடர்னாக வேறு மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறோம். ஐயோ சார், சார், உயிரே போனாலும் பாவாடை தாவணி இந்த சாரியை தவிர வேற எதுவுமே நான் போட மாட்டேன். அப்போ ஷாப்பிங் ரொம்ப சிம்பிளாக போச்சு. ஒரு சூப்பர் சாரியாக எடுத்துக்கலாம் என்ன? இதுவா சார்? வேற இன்னும் கொஞ்சம் பெட்டரா? அபி, how is this? இல்ல சார், என்கிட்ட என் அம்மாவோட புடவை ஒன்று இருக்கு. சூப்பரா இருக்கும். நான் அதே கட்டிக்கிறேனே. அபி, அம்மா புடவைனா உங்களுக்கு அவ்வளோ சென்டிமெண்டா? சென்டிமெண்ட்னு சொல்ல முடியாது. அப்புறம் அது அது வந்து எனக்கு சொல்ல தெரியல சார். என்னோட அம்மா எனக்கு சாமி மாதிரி. சாமி கட்டின புடவை நமக்கு பிரசாதம் மாதிரி கூட இல்லை சார். அதையும் தாண்டி அது அது ஒரு ஆசீர்வாதம். அது என் அம்மாவே எனக்கு துணைக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். குட் அபி, வெரி குட். பட் அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு சாரியை சிம்பிள் ஈவெண்ட்டுக்கு போய் கட்டலாமா? நம்ம கல்யாணத்துக்கு வேணா கட்டலாம்ல? ஐ மீன், கல்யாண புடவையை கட்டிட்டீங்கன்னா உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கும்ல. கண்டிப்பாக அவங்களும் உங்கள் கூடவே இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? அபி சார், இப்போ ஒரு சாரியை செலக்ட் பண்ணுங்க. அது நீங்க வேணும்னா? வாட்? மேடம்க்கு நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தா ஓகேன்னு சொல்றாங்க சார். ஓ சரி, வேற எடுத்து காட்டுங்க. ஓகே சார். அபி, இது நல்லா இருக்குல்ல? அபி,
உண்மையாகவே இந்த saree உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. என்ன சார் பார்க்குறீங்க? இவங்களுக்கு செயின் காட்டுங்க. ஓகே சார். சார் இதெல்லாம் வேண்டாம் சார். அபி, நான் சொன்ன கண்ணை மூடிட்டு கிணத்துல குதிப்பேன்னு சொன்னீங்க. இப்போ கழுத்தில் ஒரு செயின் போட்டுக்கங்கன்னு சொன்னா வேணான்னு என்ன ஹர்ட் பண்ணுறீங்க. சார் செலக்ட் பண்ணுங்க அபி. பாருங்க பாருங்க மேடம். இதை பாருங்க. என்ன அபி, எல்லாத்தையும் பார்த்து எதை செலக்ட் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? நீங்கள் வேணா செயின் எடுத்து கழுத்தில் போட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரை இட். நல்லா இல்லை. அபி, இந்த செயின் உங்களுக்கு செட் ஆகல அபி. அபி, நானே உங்களுக்கு செலக்ட் பண்ணட்டுமா? அபி, இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அபி, செம்மையா இருக்கு அபி. சிம்பிளி சூப்பர். அபி அபி, என்ன பண்றீங்க? அதை நீங்க கழுத்திலே போட்டுக்குங்க. என்ன அபி? மாட்ட முடியல சார். கொடுங்க, நானே போட்டு விடுறேன். கொடுங்க. பிடிச்சிருக்கா? அபி, நம்ம செலக்ஷன் எப்படி? சார் சொல்லவா வேணும், ரொம்ப நல்லா இருக்கு சார். Anandi, this is just unbelievable. Wow.
ரியலி சாரி. ஃபோட்டோஸ் பார்த்த சந்தோஷத்தில் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதான் மொத்த சந்தோஷத்தையும் ஹக் பண்ணி காட்டிட்டேன். நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை, ஹர்ட் பண்ணுறீங்க. வாட்? பார்க்குற எல்லா பொண்ணையும் இப்படி தான் ஹக் பண்ணுவீங்களா? ஏய், ஐ எம் நாட் லைக் தட். நம்ம ஆனந்தி தானே அப்படின்னு ஒரு உரிமை, அந்த சந்தோஷத்தில் ஹக் பண்ணிட்டேன். அப்போ ஏன் சாரி சொன்னீங்க? நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ, நீ கூட சொன்னல ஹர்ட் பண்ணிட்டேன்னு, அதுக்கு தான் சாரி சொன்னேன். நீங்க சாரி சொன்னது தான் ஹர்ட் பண்ணுது. என்ன ஹர்ட் பண்ணிட்டு என்ன சிரிப்பு? வலிக்குது 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 வலிக்கட்டும், நல்லா வலிக்குது. என் மேல என்ன கோவம் உனக்கு? உரிமை இருந்தா கோவம் வரதா செய்யும். கோவத்தை தாங்கணும். கோபத்தை கிள்ளி காட்டக்கூடாது, அன்பா. என்ன பண்ற? ஸ்பெஷலான ஒரு சாரியை சிம்பிள் ஈவெண்ட்டுக்கு போய் கட்டலாமா? நம்ம கல்யாணத்துக்கு வேணா கட்டலாம்ல? அபி, உண்மையாவே இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஹே ரகு, என்ன இந்த டைம்ல வந்திருக்க? உன் முகல ஒரு மாதிரியா இருக்கு. மாமாவோட சண்டை போட்டியா? சரி, நீ சாப்பிட்டியா? இரு, கிச்சன்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அது வீட்டுக்குள்ள வந்தா யாரையும் காணோம், அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஆனந்தியும் அரவிந்தும் அப்பாவோட வெளியே போயிருக்காங்க. நல்லதா போச்சு. முக்கியமா நான் பேச போற விஷயத்த உங்க அப்பா கேட்டார்னா தேவையில்லாம ஏதாவது பேசி எரிச்சல் கிளப்புவாரு. அப்படின்னு பேச போற? அது நீ உட்காரு அபி. சொல்லு அபி, நான் சொன்னல அந்த ஆபீசர் போய் தான் சொல்றேன். நான் சொன்னல நீ அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஈவினிங் வரைக்கும் நான் அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் எந்த சீனியர் ஆபீசரையும் பார்க்க போல, எந்த சீனியர் ஆபீசரும் அந்த ஆளை பார்க்க வரல. அவர் சொன்னது எல்லாமே அப்பட்டமான பொய் அபி. ஏற்கனவே பணம் தந்திருக்க, அப்படியும் அந்த ஆளு நம்ம கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்காரு. இப்போ யாரு மூலமா நம்ம கடை அடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறது? வேற யார் மூலமா முடியும்? அந்த ஆளே வாயை திறந்து உண்மையை சொன்னாதான். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் அபி. என்ன ஐடியா? அந்த ஆபீசரை தூக்க போறேன். எது? கடத்த போறேன் அபி. ஆளுல தரமா பார்த்து அவனை அடைச்சி வச்சு அவனை அடி நொறுக்கணும்னு வைக்க, அவன் தன்னால உண்மையை உளறிடுவான். ஹேய், பைத்தியமா உனக்கு? அவர் அரசாங்க அதிகாரி அபி. அவன் தப்பான அதிகாரி அபி. அதுக்கு கடத்துவியா? இதுக்கு வேற வழியே இல்ல அபி. ஹேய், லூஸ் அரைஞ்சிருவேன் நானு. அரசாங்க அதிகாரி மேல கையை வச்சா அரசாங்கம் சும்மா இருக்குமா? உன் எதிர்காலமே போயிடும்டா. போட்டு விடு அபி. இனி என்ன இருக்கு எதிர்காலம்? நம்ம சொத்தை நமக்கே இல்லாம பண்ணிருக்கான். அப்புறம் நிம்மதியா இருந்த உன் லைஃபை இடத்துக்குள்ள தள்ளியிருக்கான். அடுத்து என்ன செய்ய போறோன்னே தெரியாம எங்க அப்பா மொழி பதுங்கி போய் தெரியறாரு. நீயும் யாரோ ஒருத்தக்கிட்ட கையை கட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு எவனோ ஒருத்த நிம்மதியா இருக்கான். நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவன் அவனுக்கு சலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து நிக்க சொல்றியா? டே ரகு, நம்ம கேஸ் போட்டிருக்கோம், சட்டப்படி எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் அமைதியா இருடா. அபி, எந்த காலத்துல இருக்க? உடனே விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல நம்ம அரசியல்வாதிகளா இல்ல சினிமாக்காரங்களா? சாமானியப்பட்டவங்க. சட்டம் நமக்கு சாதகமா இருக்குன்ற நம்பிக்கையெல்லாம் எப்பவோ போயிடுச்சு. உன் கோவம் எனக்கு புரியுது ரகு. நியாயமான கோவமா இருந்தாலும் அது நியாயமான வழியில மட்டும்தான் நாம காட்டணும். எனக்காக நீ துன்பப்படுறது எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கையை பணைய வைக்கிறதால எனக்கு என் கடை மட்டும் இல்ல, உலகமே கிடைச்சாலும் சரி,
அது சந்தோஷத்தை கொடுக்காது. புரிஞ்சுக்க அபி, நான் நீ சந்தோஷப்படணும்னு மட்டும் இந்த முடிவுக்கு வரல, ஒட்டுமொத்த பிரச்சனையும் முடிவுக்கு வரணும். அதனால நான் எந்த எல்லைக்கு போகவும் தயாரா இருக்கேன். முடிஞ்ச எல்லாத்துக்கும் காரணமான உன்னை குத்திட்டு ஜெயிலுக்கு போக கூட தயார். என்ன, எங்க அப்பா தான் கொஞ்சம் மனசு உடைச்சு திரிவாரு. அதான் நீ இருக்கல்ல, நீ சமாளிச்சுப்ப. ரகு, நீ என் உண்மையான ஃப்ரெண்டுங்கிறது நிஜம்னா தப்பான எந்த ஒரு முடிவுக்கும் போகக்கூடாது. எனக்காக நீ பகையை தேடி சம்பாதிச்சுக்காத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. நீ வீட்டுக்கு போய் படுத்து தூங்கு. காலையில நிதானமா யோசிச்சு வேற ஒரு நல்ல முடிவா எடுப்போம். என்ன சொல்ற? ஏய், நீ அந்த பார் ஓனர் தானே? அன்னைக்கு அபி வீட்டில் பார்த்தேனே, என்ன விஷயம்? பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன செட்டில்மெண்ட் பண்ணணும். வாட் செட்டில்மெண்ட்டா? அன்னைக்கு தான் உனக்கு 6 lakhs கொடுத்தனே, அது என்ன உனக்கு பத்தலையா? ஐ மீன் தட் வட்டி ஏதாவது கொடுக்கணுமா? அது நீ அப்போ என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல. அதுக்கு இதுக்கு எவ்வளோ பேர்? சரி, எவ்வளோ வேணும்? ஏய், எனக்கு வேண்டியது பணம் இல்லடா, உன்னோட உயிர். டேய், சும்மா நிக்கிறதுக்கா பொருள் எடுத்துட்டு வர சொன்னேன்? வர்றா அவனை. ஏய், இருங்க. இந்த பாரு, எனக்கு இந்த ஃபைட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் இப்போ கிடையாது. ஸோ இன்னொரு நாள் நம்ம இந்த சண்டே வச்சுக்கலாமா? ஓகே? ஏண்டா டேய், இவ்வளோ பொருளை பார்த்தோம், உன் கண்ணில் பயத்தையே காணோம். சாதாரணமா பேசுற. முதல்ல பயம்னா என்னன்னு காட்டிடுவோமா? டேய், பொருள் அவன் சங்கில வைடா.